ஹாய் வணக்கம். வாங்க இப்போ நம்ம தர்பூசணியில் அல்வா எப்படி செய்யலான்னு ஒரு ட்ரை பண்ணலாம். அதுக்காக தர்பூசணி வந்துட்டு க்ளீன் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி இந்த ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நேந்திரம்பழம், அப்புறமா கருப்பட்டி ஒரிஜினலாக வாங்கிக்காங்க. அப்புறமா நெய், இது வந்து கோதுமை மாவு, இது வந்துட்டு உலர் திராட்சை கருப்பு எது இருக்குதோ எடுத்துக்கலாம் நீங்கள். அப்புறமா ஒரு 4 ஏலக்காய் ஒரு 4 வச்சுருக்கிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் கருப்பட்டியை வந்து இது உள்ளே ஃபஸ்ட்டு நல்லா ஊற வச்சுருங்க. லாஸ்ட் டைம் ஃபில்டர் பண்ணும்போது அதில் ஏதாவது கல் இருந்துச்சுன்னா அதில் போயிடும். ஓகேங்களா? நெய்யை ஊற்றிடலாம். முந்திரி இருக்கிறவங்க முந்திரி போட்டுக்காங்க. ஆக்சுவலி பாப்பாவுக்கு வந்து வேர்க்கடலை தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் வேர்க்கடலையை போடுறேன். திராட்சையை போட்டுக்காங்க, ஏலக்காயும் சேர்த்துருங்க. அந்த முந்திரி எல்லாம் ஒரு மாதிரி உப்பி விட திராட்சை மாதிரியே வரும். அது வரைக்கும் நெய்யிலே ஊற்றுருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், உப்பி வந்துருச்சு. வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம், நேந்திரம் வாழைப்பழம். நல்ல மனம் வந்துருச்சு. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்க அந்த ஜூஸை ஊற்றலாம். மேலோட்டமாக ஊற்றிக்காங்கன்னா கருப்பட்டி உள்ளே போட்டுருக்கோம். கருப்பட்டி நல்லா கரைச்சி எடுக்க போகிறேன். அது வரைக்கும் அது தீயில் கொதிச்சுட்டு இருக்கும். கரைஞ்சிச்சு, நல்லா கரைஞ்சிட்டே இருக்கும். நீங்கள் தனியாக பாவு மாதிரி எடுத்து கூட ஊற்றலாம், அது டைம் ஆகும். இதுலேயே கரைச்சிட்டிங்கன்னா ஃபில்டர் பண்ணி. கோதுமை மாவை விட நீங்கள் கோதுமை நைட்லாம் ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சி பால் எடுத்து பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ யார் வீட்டில் அதெல்லாம் வச்சு பண்ணுறதில்ல. ஃபில்டர் வச்சுட்டு இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் கருப்பட்டி பார்த்தீங்கன்னா நிறைய தூசி, திரும்ப ஓடு இதெல்லாம் இருக்கும், வண்டோட இறக்க எல்லாமே இருக்கும். அதனால் அதை ஃபில்டர் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் இதே மாதிரி நீங்கள் கேழ்வரகுல கூட பால் எடுத்துட்டு சேர்த்து பண்ணலாம். தனியாக நீங்கள் வாட்டர் லெமனில் மட்டும் கூட பண்ணலாம். கொஞ்சம் திக்னஸ்ஸு அல்வா மாதிரி இருக்கிறதுக்காக அந்த மாவை சேர்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அப்படியே திக்காகிட்டே வரும். அப்படியே பதம் மாதிரியே வந்துட்டே இருக்கும். ரைஸ் ஃப்ளேம்லாம் வைக்காதீங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம சேர்க்கல, எல்லாமே வாட்டர் மெலனில் உள்ள அந்த இது மட்டும்தான், ஜூஸ் தான். மஸ்கோ அல்வா இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளேவர் அப்படியே வருது. வாழைப்பழம் மனம் அப்படியே தனியாக வருது. இது எதுவுமே பிளான் பண்ணி வாங்கி வச்சு நம்ம செய்யணும்னு செய்யலை, டக்குன்னு யோசனை வச்சு வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு பண்ணுறோம். நம்ம அல்வா பதத்துக்கு வந்துட்டு இருக்குது. ஆட்டுக்குட்டி செல்ல கட்டி பாட்டு பாடு. ஜானி ஜானி ஈட்டிங் சுகர் டெல்லிங் லைக் ஓப்பன் யுவர் மவுத். நீ கேளு. எஸ் பாப்பா. நோ பாப்பா. நோ பாப்பா. அப்புறம் வேற என்ன பாட்டு பாடலாம்? சரி, இப்ப இந்த பாட்டு பாடுமா? மேகம் கருக்குது, மழை வர வீசி அடிக்குது.
வேற என்ன பாட்டு பாடலாம்? பாட்டமா? வாவ், அல்வா பக்குவத்துக்கு வந்துருச்சு. பாத்தீங்கன்னா இப்படி ஒட்டவே கூடாது. இதுல பாத்தீங்களா இந்த மாதிரி தான் பக்குவம். வாங்க, அல்வா ரெடி. இப்போ வர்ணியாவுக்கு டேஸ்ட் கொடுத்து பார்ப்போம். வர்ணியாவுக்கு டேஸ்ட் கொடுக்கலாங்களா? வர்ணிகா, அல்வா டேஸ்ட் பண்ணி விடும். லைட் அடிச்சு சாப்பிட்டு பாருங்க. லைட் அடிச்சு நாக்கில் வைங்க. How is it? எப்படி இருக்கு?